ம். வெல்கம் டு த நேதாஜி கட்ஸ். வணக்கம் ரஜினி. வணக்கம் கமல். ஒரு எப்படி அருமையான இருக்கீங்க? சந்திப்பு. ஒரே குதூகலமா தான் ஆஹ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நடத்த அத நடத்தியா? நெஞ்சு நிறைஞ்சு போச்சியா, இந்த மாதிரி நெஞ்சு ஒரு நிறைஞ்சு விளையாட்டோட போச்சு. இருக்கு. இந்த மாதிரி. ம். அந்த மாதிரி விளையாட்டுல மாபெரும் இருக்கேன். ஒரு அனுபவம் கொடுத்துருக்காங்க. ம். அதேதான். ஆக்சுவலி தேங்க்ஸ் டு ஹர்திக் பாண்டியா தான் நான் முதல்ல சொல்லுவேன். அது ஏன்னா எல்லாருமே சொல்லலாம் அவர் அவுட் ஆனாரு, ரன் கொடுத்தாருன்ட்டு. அதுக்கெல்லாம் முன்னாடி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைவன் சொல்லிட்டாரு, நான் சிஎஸ்கே என்ன என் விசுவாசம் தலைக்கிட அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன தெரியுமா, ம். பிச்சு வந்து 7வது பிச் அங்க நடக்குது. ஐ மீன் இந்த வருஷத்துல வேர்ல்டு கப், இந்த ஐபிஎல் அதை சேர்த்து மொத்தம் 5 மேட்ச் நடந்திருக்கு. நேத்துக்கு நடந்த மேட்ச் 6வது மேட்ச் அங்க. ஓகேவா, அதாவது ஸ்டேடியத்துல அந்த பிச்ல அங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் சேசிங் டீம் ஜெயிச்சிருக்கு. மத்த எல்லா மேட்சும் ம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தான். சோ டாஸ் வின் பண்ணி நான் பவுலிங் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாரு பாத்தீங்களா. அது ஒரு ஆரா சாய்ஸ் அது. ஒரு வாட்டி தான் பண்ணிருக்காங்களா? நான் அடிக்கிறேன், 2 ஆக்குறேன், ஆரா. அது மாதிரி பேர ஆரா பேர்ல எழுதுங்க அது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, ஆறா எழுதிட்டாரு ஃபார்ம் அவர் பண்ண பாட்டு. போயிருக்கலாம். அண்ணா அது எனக்கு நிலைமையே கிடையாது நான் அவன் ஃபார்ம் டாஸ் பண்றதுக்குன்ற போட்டுட்டு மாதிரி இருக்கும். சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட்னு சொல்லும் போது கூட நான் யோசிச்சேன் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பிட்டு ருட்டு குட் லாக் ஃபார் தி கேம் அப்படின்னு சொல்லிட்டு நடைய போட்டுட்டு வாக் பண்ணிட்டு அதை தாண்டி ருத்திர சொன்னாரு, என் பக்கம் நானும் பவுலிங் தான் சூஸ் பண்ணிருப்பேன்னு சொன்னாரு. அவ்வளவுதான் உனக்கு. உனக்கு அவ்வளவுதான் லிமிட். எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு ஒரு மேட்சுமே நானும் பாக்குறேன். ருத்துராஜ் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி மேட்ச் தோக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரியே டிசிஷன் எடுக்கிறான் அவன் போயிட்டு. ஏதாவது நானும் பண்ணி மேட்ச் எஸ்கேப் ஜெயிப்போமா. ஆயிட்டாரு. ஆமா, ஒரு வாட்டியுமே வந்து நீ பண்ற சில தவறுனால பெரிய விளைவுகள் நம்ம டீமுக்கு வருது. அதனால அண்ட் அதை தவிர்க்கணும் இனிமே. ரஜினி, லைக் ஐ வாண்ட் டு சே தட் ரெண்டு விஷயம். தேங்க்ஸ் ஒன்னு டு ஹார்திக் அப்பாலஜி. பாண்டியா. இல்ல, யாருக்கு? நம்ம முக்கிய ஸ்டார்க்கு அப்பாலஜி அண்ட் ஆமா, ஆல்சோ ரெஸ்பெக்ட் ஃபார் தட் மேன் ரஜினி. பிகாஸ் கண்டிப்பா. நான் கூட அவர் இறந்துட்டானுங்கிற, அவங்க அம்மா இறந்துட்டாங்கிற அவரு விஷயம் எனக்கு இறந்துட்டாரா? தெரியாது. இல்ல இல்ல, ஆமா, எனக்கு கூட அவங்க அம்மா ஆமா. இறந்துட்டாங்கிற விஷயம் தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கார்ட் பண்ணும் போது எல்லாமே பிகாஸ் ஹூ நோஸ், நம்ம அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்றோம், அன்னைக்கு அவங்க அம்மா இறந்திருக்காங்க. நமக்கு பேக்ரவுண்ட்ல நடக்கிற விஷயங்கள் தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் டே ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் கமிங் பேக் அண்ட் பிளேயிங் ஃபார் த டீம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேஷனல் டீம்லாம் கிடையாது, ஒரு பிரான்ச்சைசி டீம் தான். ஆனா அங்க என்ன இப்ப கிடைக்கும் பாருங்களேன், அவன் மைண்ட் செட் வழியா எனக்கு இந்த மாதிரி விளையாண்டா ஐ வில் கெட் ரெகக்னைஸ்ட். ஸோ அந்த ஒரு, அவன் வந்து என் நேஷனல் டியூட்டி பண்றதுன்னு கூட பண்ணல, நான் ரெகக்னைஸ் ஆகணும், நான் நேஷனல் டியூட்டிக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு அப்ப எந்த அளவுக்கு பேஷனேட்டா இருப்பான் அப்படின்றது பார்க்கும்போது டெஃபினெட்லி எல்லாரும் பேஷனேட்டா இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டெடிகேஷனுங்கிறது வந்து இட் மைட் பீப்புள் கால் இட் அஸ், ஐ மீன் சொல்றேன், இது யாராவது அவங்க லேமா சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம், இது மார்க்கெட்டிங், இப்ப நம்ம பேசுறது இந்த மாதிரி எல்லாரும் பேசுவாங்கிறதுக்காக கூட வந்திருக்கலாம்னு சொல்லலாம். பட் தட் இஸ் ரபிஷ் தான், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அண்ட் பட் ஸ்டில் இது மார்க்கெட்டிங்னு வச்சுக்கிட்டா கூட அந்த மாதிரி யாராலையும் மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஹி டிட். சோ ரெஸ்பெக்ட் கண்டிப்பா. ஃபார் தட் அது கை. கண்டிப்பா நம்ம ஹேட்ஸ் ஆஃப் குடுத்து தான் ஆகணும். ட்ரூ. பிகாஸ் அவரு வந்து சும்மா ஒண்ணும் ஏனத்தானம்லாம் போட்டு போடல. அவரோட ஃபுல் ஆ, கோட்டா 4 ஓவர்ஸ கம்ப்ளீட் பண்ணி நல்லாவே பவுலிங் போட்டு போனாரு. குடோஸ் டூ ஹிம். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆல்சோ த லைன் அண்ட் லென்த், அந்த ஃபைட்டிங் நீங்க சொன்ன மாதிரி தான் சூப்பரா போட்டாரு. சும்மா வந்துட்டு நான் விளையாண்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சைன் போட்டு போற மாதிரிலாம் இல்ல. நான் என்னது அந்த சொல்லுவாங்களே கடமைக்கே பார்ட்டிசிபேஷன் வந்து போட்ட சர்டிபிகேட் மாரி எல்லாம் தான் அது. கிடையாது. அதேதான், ப்ராப்பரா வந்து விளையாண்டுட்டு போனாரு. தட் இஸ் குட் திங். சூப்பரா பண்ணாரு. அண்ட் அதேதான். யா லெட்ஸ் பிஃபோர் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டேன்னா, இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இது வரைக்கும் இந்த சிஎஸ்கே பேட்டர்ல ஒரு விஷயம் நடக்கும், சஞ்சு சாம்சன் அடிச்சிருக்க மேட்ச் எல்லாத்துலயுமே நம்ம வின்னு. 3 மேட்ச், வின்னு. 2 செஞ்சுரி, ஆமா. ஒரு 50. 48. ஸோ இந்த மாதிரி 3 மேட்ச் அடிச்சிருப்பாரு, 3 மேட்ச்லயுமே நம்ம வின்னு. இந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால இது இப்போதைக்கு என்னன்னா, டீம் இஸ் டிபெண்டன்ட் ஆன் இவர் தான். யாரா தோக்குற மேட்ச்ல டீசெண்டா கொண்டு போறது டீம் சர்ஃப்ராஸ் இஸ் கான், டிபெண்டன்ட் ஆன் ஜெயிக்கிற டாப் மேட்ச்ல ஆர்டர்னு சொல்லலாம். டாப் ஆர்டர். அதான் சொல்றேனே, தோக்குற மேட்ச்னா நம்ம டீசெண்டா காப்பாத்தி விடுறது வந்து சர்ஃப்ராஸ் கான், ஜெயிக்கிற ஆமா. மேட்ச்ல முக்கியமான காரணமா இருக்கிறது சஞ்சு சாம்சன். பிகாஸ் இது வரைக்கும் 2 மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டாரு. அண்ட் ஆல்சோ ரஜினி, இன்னொரு விஷயம், மீன் உங்ககிட்ட ஒரு ஹைலைட் பண்ணி காட்டணும். நீங்க சொன்னதுதான் 4 செஞ்சுரி சஞ்சு சாம்சன் சொன்னீங்க, 2 அடிச்சிட்டாரு. நான் வாய் வச்சதுனால விழுந்துட போடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அதுல அமைதியா எனக்கு ஒரு இருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் நான் பார்த்தேன். சோஷியல் மீடியா தான் ஓகே. பார்த்தேன், தேடிலாம் பார்க்கல. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு இன் 144 இன்னிங்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 1 செஞ்சுரி அடிச்சிருக்காரு இன் 28 இன்னிங்ஸ்க்கு. ஆமா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு இன் 7 இன்னிங்ஸ்ல. ஸோ ஆமா அவர் வந்து இருக்கிற அந்த பிரைம் ஃபார்ம் அப்போ கரெக்டாக நம்ம சிஎஸ்கே கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு அவரு. அண்ட் ஆல்சோ நம்மளோட எக்ஸாக்ட்லி. டாப் ஆர்டர் வந்து இட்ஸ் ஃபோர்சிங் ஹிம் டு பெர்ஃபார்ம் சோ மச். ஸோ அதனாலே அவர் வந்து சரி உனக்கு இது கோடி வேறு கொடுத்துட்டாங்க, நான் வேற ரொம்ப நாள் ஆசைப்பட்ட டீம் வேற இது, எப்படியோ வந்துட்டேன், ரெக்கக்னேஷனும் பண்றாங்க, நம்ம அடிச்சாதான்டா உண்டுன்னு சொல்லிட்டு பயபோல போட்டு வச்சு சேராபுடி எவ்வளோ ஆமா, வாட்டியும். இந்த வாட்டி ஆக்சுவல் அவரோட ஆர் ஆஃப் பேட்டிங் வந்து ஆர்மிங்னா கொஞ்சம் தலைவன் சேஞ்ச் தான். பண்ணியிருந்தாரு. நான் அதை நோட்டீஸ் பண்ணேன், நிறைய நோட்டீஸ் பண்ணேன். என்னது? நாங்கள் ஒரு என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு டின்னர் போயிருந்தோம், அங்கே தான் நாங்கள் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அப்போவே நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், பும்ரா ஒரு இன்ஸ்விங்கிங் உள்ளே போட்டானா அவுட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃப்ரீ ஹிட்ல ஆக்சுவலாக அவுட்டு, ஃப்ரீ ஹிட் பால் ஒரு அவுட்டு. அது அதே மட்டும் இல்ல, டெலிவரி தான் நிறைய பால் போட்டாங்க, அதே உள்ள மாதிரி 2 3 தள்ளுவான். பால் இருக்கும்,
பிளாக் பண்ணிருப்பாரு அவர். கரெக்ட். நானும் ஆமா. இப்ப ஞாபகம் வருது. நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட் தான் கேட்டுட்டு இருந்தான். "என்னடா அப்படியே சொல்ற நடக்குதாங்க?" நடக்குதுலாம் இல்ல. அவன் அப்படிதான் அவுட் ஆகிட்டு இருக்கான் எல்லா மேட்ச்லயுமே. எல்லா மேட்ச்லயும் எடுத்து பாரு, எல்லா மேட்சும் அப்படிதான் அவுட் ஆகிட்டு இருக்கான். இந்த வாட்டி வந்து இது ஃப்ரீ ஹிட்ல தப்பிச்சிட்டபடி. பட் அது மட்டும் ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறமா அவர் அடாப்ட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் அடாப்ட் எக்ஸாக்ட்லி. பண்ணி, சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சஞ்சு சாம்சனுக்கு வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவர்ஸ்க்குள்ள நீங்க ஒரு விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா, மேட்ச் உங்க கையில வரும். ஆமா. இல்லன்னா அவரு தனியா ஆடி துண்டா மேட்ச் உங்க கையில இருந்து அண்ணன் எடுத்துக்கிறேன் கண்ணு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு முன்னாடியே போயிடுவாரு அவர் இருப்பாரு. பாட்டுக்கு. அதுதான் ஹைலைட் ஆக்சுவலி. ம். இதுல எதுவுமே வந்து ஆமா. மறைச்சு கொண்டு போன ருத்து ஆடுற மாதிரி அவங்களுக்கே தெரியாம மேட்ச் கொண்டு வர அந்த பேச்சே கிடையாது. உன் அதெல்லாம் கண்ணு முன்னாடி கிடையாது. தான் எடுப்பேன், முடிஞ்சா பாத்துக்க அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சா இருக்கு. சொல்லி பாத்துக்க அந்த அடிச்சாரு. மாதிரிலாம் இருப்பாரு. கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ லைக் ஸோ இன்னொரு விஷயம், லைக் ஓப்பனர் ஒன்னு அடுத்த ஓப்பனர் பேசுவோம், ருத்துராஜ் கெய்க்வாட். ஸோ அதாவது ருத்து வந்து நீ இது வரைக்கும் மிஸ் ஆன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ருத்து கிட்ட ஒரு மென்டல் பிளாக்கேஜ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி மென்டல் பிளாக்கேஜ் இருக்கு. அது இல்லாம ருத்து இஸ் டைமிங்ல பேட் பண்ற பிளேயர் தான். டைமிங் மீன்ஸ் அந்த டச்ல ஆடுற பிளேயர் தான். ஸோ அந்த டச்னா டைமிங் வேணும். அப்படிங்கும் போது மைண்ட் செட் பிளாக்குங்கும் போது அங்க டச்ல ஆடுறவங்க அது மாதிரி கொண்டு வரதுங்கிறது இட் இஸ் கோயிங் டு மேக் சம் டைம். ஓகேவா? இட் வில் டேக் சம் டைம். அந்த லாஜிக்ல இருக்கும்போது அவரு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்க பிளேயர்ஸ் வந்து மசில் பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் எப்படி அவங்க 2 பவுண்டரி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஃபார்ம் கெயின் ஆகும் அப்படின்றதுக்கு மசில் பண்ணி அடிக்க பார்ப்பாங்க. நேத்திக்கு அதை பண்ணாரு. ஓகேவா? கரெக்ட். அதே மாதிரி மசில் பண்ணாரு. ஹர்திக் பாண்டியாவை டேக் ஆன் பண்ணாரு. நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்லா கசன் ஓவர்ல அவுட் ஆறாரு. இது வரைக்கும் வந்து எப்படின்னா அவர் வந்து ஸ்பின்னர்ஸ் ஓவர்ல தான் அவுட் ஆயிருக்காரு மேக்ஸிமம். யஸ்வேந்திர சஹாலா இருக்கட்டும், அக்சர் பட்டேலா இருக்கட்டும், அனுகுல் ராயா இருக்கட்டும், நேத்திக்கு அல்லா கசன் 7 மேட்ச்ல 4 மேட்ச் ஸ்பின்னர்ஸ் கையில அவுட் ஆயிருக்காரு பிகாஸ் ஆஃப் டைமிங் பண்றதுன்னு. ஆனா மத்தபடி பேசஸ் கையில அவுட் ஆனது போது மசில் பண்றேன்னு சொல்லி அவுட் ஆகுது, தட் இஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. அதை நம்ம விட்டுருவோம். ஓகேவா? பட் இந்த மாதிரி நேற்று தான் மசில் பண்ண ஆரம்பிச்சாரு. ஹி காட் சம் குட் ரிதம், பட் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அந்த விஷயத்துல வந்து நம்ம ஏதாவது திட்டலாம் மீன்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன். நேத்திக்கு மொத்த மேட்ச்ல அது சிஎஸ்கேவோட ஃபுல் பேட்டிங்ல பார்த்தோம்னா அவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், வேற 22 ரன்ல ஆமா. செகண்ட் ஹையஸ்ட். அப்படிங்கும் ஆமா. போது ஐயோ இதை வேற சொல்லி கட்டி போட்டுட்டாரு. இல்ல அது ஆக்சுவலி வந்து ருத்து கேவ் அ குட் ஸ்டார்ட் தான். ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்க்கான ஆமா, ஸ்டார்ட் அவர் கொடுத்து தான் போனாரு. அவர் ஒன்றும் வந்து பால்லாம் வேஸ்ட்லாம் பண்ணல. ஹி டிட் இஸ் பெஸ்ட். ட்ரூ. ஆனா என்னன்னா வந்து பேட்ல வந்து பால் வந்து பேட்ல ஒழுங்கா படல அவருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஆமா. பார்த்தேன் பாட்டம் எட்ஜ்ல அவருக்கு பட்டுது. அப்புறமா வந்து இங்க ஒரு எட்ஜ் வாங்கி 4 போகும். அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே அவன் வந்து வேணும்னு தான் இப்படி அடிச்சான்லாம் சொன்னான். நான் சொன்னேன், "பாருப்பா, பச்சையே தெரியுதுடா ஆஹ் எட்ஜ் வாங்கி தான் 4 அவன் போகுதுன்னு." தெளிவா அடிக்கிற ஆளு. அவன் வேற வந்து யாரும் ஸ்கொயர் சொல்லிருந்தா டிரைவ் ஓகே. மாதிரி தான் ஆட பார்த்தான். அது ஃபைனல் ஆமா, நோக்கி போகுது. அது எட்ஜ் வாங்குது. நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆமா. இருந்தேன். ஆனா அந்த ஒரு ஸோ சிக்ஸ் இந்த சூப்பரா மாதிரி இருந்துச்சு. தான் ஒரு ஹர்திக் பாண்டியா சிக்ஸ் அடிப்பான்ல, அது நல்லா இருந்துச்சு. அது நீட்டா அடிச்சான். அதெல்லாம் ஓகே. அது புல் ஷாட் ஓகே. அதுவுமே நான் வந்து ம், கொஞ்சம் லேட்டா ஆடி இருந்தானா க்ளவ்ல போட்டு கீப்பர் கையில கேட்ச் போயிருக்கும். குவிண்டன் ம். டிகாக்கே வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பா. அது கொஞ்சம் ரொம்ப ஆமா. ரொம்ப லேட்டான ஒரு புல் ஷாட் தான் நான் பார்த்தேன் அதை. ஆக்சுவலி நேத்துக்கு எனக்கு தோணுச்சு நல்லா சாலிட். நீங்க சொன்ன மாதிரி தான். பாசிட்டிவ் என்னன்னா பால்ஸ் வேஸ்ட் பண்ணல. அண்ட் ஹிஸ் குட் ஸ்கோர் இஸ் அரௌண்ட் சம்மர். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு அது கோலிக்கு T20 வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ஸ்ல வந்த மாதிரி இவருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் நான் ஃபீல் எக்ஸாக்ட்லி. பண்றேன். அண்ட் ஆல்சோ ஒரு இன்னிங்ஸ் தான் இதுல நல்லா வந்து ஆடுவார்னு நினைக்கிறேன் இந்த என்டையர் ஐபிஎல்ல. அதுல என்னமோ அது வெயிட்டான ஒரு இன்னிங்ஸா மாட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கு நம்ம பிளே ஆஃப் போனா தானே இல்ல இருக்குல்ல. வெயிட்டான அதை பத்தி நம்ம இன்னிங்ஸ்ன்றது. பேசுவோம். பட் யா. யா. ஓகே. அப்படியா? ஐ மீன் ஓகே ஏன்னா ஓகே. போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தானே, அதனால தேவையில்ல. அண்ட் இன்னொரு ம். விஷயம் என்னன்னா நம்ம சர்ஃப்ராஸ் கான் அகைன்ஸ்ட் சாண்ட்னர் ரஜினி, இட்ஸ் அ ஆர்ட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லலாம். ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் டேக் ஆன் பண்றான் சாண்ட்னரை. பட் அடுத்து என்ன தெரியுமா ஆகுது? சரியான அடி, சும்மா இல்ல, ஒரு ஸ்வீப், ஒரு புல் ஷாட் மாதிரி ஒன்று அடிக்கிறான், சூப்பரா அடிக்கிறான். இந்த மாதிரி ஐ மீன் சர்ஃப்ராஸ் கான் என்டையர் இன்னிங்ஸே சொல்றேன். அதுக்கு அடுத்து என்ன ஆகுது? சாண்ட்னர் ஓவர்ல ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பவுண்டரி போகுது. அடுத்த பால் சாண்ட்னர் என்ன பண்றான்? லூப் பண்றான். பால் சரியான ஃபிளைட் ஆச்சா, ஹெல்மெட்டுக்கு மேல பால் பார்க்க முடிய ஹைட்டுக்கு போகுது. அவன் ஸ்வீப் பண்ணும்போது குனிறான்ல, சோ பால் தெரியல. அடுத்து அடிக்க போறான், ஸ்டெம்ப் தூக்குறான். சோ அது வந்து ஒரு அழகான ஒரு மைண்ட் செட் அதுக்கு ஆர்ட் ஆஃப் எவ்வளவு பெரிய கிரிக்கெட் கேப் அப்படின்ற மாதிரி இருந்தது. சூப்பரா பேட்டுக்கும் விஷயம். பேடுக்கும் பால் நடுவில் போடுறதுக்கு இம்மா எக்ஸாக்ட்லி. பெரிய கேப் இருந்தது. அந்த ஆமா. அது கேப் ஏன்னு வந்து ஏன் பார்த்தோம்னா சர்ஃப்ராஸ் ஃபிளைட். விட்டாருன்னு தெரியல. அதுதான் இல்ல இல்ல. ரிசீவ் ஆயிடுச்சு. பால் உள்ள ட்ரிஃப்டும் ம். ஆச்சு. அவன் எக்ஸாக்ட்லி. விட்டது வந்து சாண்ட்னர் மேட் இட். 6th ஸ்டெம்போ இந்த ஸ்டெம்ப்ல இருந்து விட்டான் பால. ஆ. ரிலீஸ் பண்ணது. அது அப்படியே உள்ள வந்து மிடில் ஸ்டெம்ப்ல வந்து உள்ள விழுந்துச்சு. அது நல்லா இருந்தது அந்த பால் ஆக்சுவலி. ஆமா. இன்ஃபேக்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, போட்டது இந்த சைட் கால்குலேஷன் நான் ஹானஸ்டா சொல்றேன். நான் நீங்க சொல்லும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் இல்ல அந்த பால் அது வந்து ஆக்சுவலி அந்த கிரிக்கெட் ஆடினா இல்ல கிரிக்கெட் ரொம்ப பார்த்தா அதெல்லாம் ஈஸியா தெரிய ஆரம்பிச்சிடும். இல்ல நான் அதை நோட்டீஸ் பண்ணலன்னு சொல்ல வரேன். நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அந்த ஃபிளைட் ஆகும்போது அவன் பால் வந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா அடிக்கும்போது தெரிய போகுது. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டேக் ஆன் த ஸ்பின்னர் இன் தி ஸ்வீப் ஷாட். சோ ஸ்வீப் ஷாட்டுக்கு போறது அவன் ரெடியா இருக்கான். பால் வந்து அவன் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த ஹெல்மெட்டை மறைக்கிற அளவுக்கு ஹைட்டுக்கு போகுது. சோ அங்கேயே வந்து பார்த்தோம்னா அவனை வந்து நான் பால் உன் கண்ணுக்கு முன்னாடி பிச் ஆனதுக்கு அப்புறம் தான் உன் கண்ணுக்கே தெரியும் பால்ன்றத சாண்ட்னர் ஒரு சான்ஸ் கொடுக்குறான். அந்த அளவுக்கு ஒரு ஃபிளைட்டை கொடுத்து தான் போட்டான். இட்ஸ் குட், ரியலி குட். அந்த விஷயத்துல ஆமாமா. வந்து அவரு சூப்பர் ஃபைட் அது. சி எனக்கு கிரிக்கெட்ல ரொம்ப புடிச்ச ஒரு விக்கெட்ஸ்னா வந்து எதுன்னா, ஒரு பேட்ஸ்மேன் இருப்பான். அவனோட பெஸ்ட் ம். ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி ஷார்ட்டா முடிச்சிடுறேன். விராட் கோலியோட பெஸ்ட் ஷாட்னா எது சொல்லுவீங்க? கவர் டிரைவ். ஆமா. கவர் டிரைவ். விராட் கோலி பெஸ்ட் ஷாட்னா கவர் டிரைவ். இஸ் கோ டு ஷாட்னா கவர் டிரைவ். ஆனா அதிகமா அவுட் ஆன ஷாட் எது?
கவர் டிரைவ். கவர் டிரைவ் தான். ஸோ ஆமா. அது அகிலேஸ் ஹீல்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்ல. உன்னோட பெஸ்ட் ஷாட் தான் உன்னோட பெஸ்ட் ஷாட் செலக்ஷன் தான் உன்னோட பெஸ்ட் ஒஸ்ட்டான ஒரு விக்கெட்ஸ்ல ஷாட்டாவும் இருக்கும். இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ உன்னோட பெஸ்ட் ஷாட்ட வந்து ஏன்னா நீ கான்ஃபிடென்ட்டா போய் ஆடுவ. இது ஆமா. வரும்டா என்ன ஆனாலும் பரவால்ல 10ல 9 பால் அடிச்சிருவேன்டான்னு சொல்லிட்டு உள்ள போவீங்க. அந்த ஒன் சான்ஸ் எடுப்பாங்க. அந்த ஒன் சான்ஸ் தான் சாண்டர் எடுத்தாரு சர்ஃப்ராஸ் அகைன்ஸ்டா. ஓ! ஏன்னா 10ல 9 ஸ்வீப் கண்டிப்பா அது 4 போகும் இல்ல 2 போகும். சர்ஃப்ராஸ் பண்ண ம். ஸ்வீப் வந்து செம்மையா இருக்கும். லூப் குடுக்கலாம். லூப் குடுத்து சரியான ரெவல்யூஷன்ஸ் பால்ல அழகான லைன்ல பிட்ச் ஆச்சு. பிட்ச் ஆயிட்டு நானும் திரும்பும்ன்னு பார்த்தா திரும்பல. நான் ஆக்சுவலி கொட தான் ஆமா. கிளம்பும்ன்னு பார்த்தேன். பார்த்தா கொட கிளம்பல. நேரா உள்ள சொருகிருச்சு. அண்ட் ஆல்சோ ஆமா. லைக் லேட் கட்டர் வந்து கசான்ஃபர் வந்து இவர் எடுத்தது, டூபே எடுத்தது. தட் இஸ் ரியலி குட். தூபைய பத்திலாம் திரும்பி என்ன இல்ல வந்து நான் எவாலுவேட் துபே பத்தி பண்ணாதீங்க. பேசல. அடுத்து. நான் ம். கசான்ஃபர பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த விக்கெட் நல்லா எடுத்தது சூப்பரா கசன்பர் இருந்துச்சு. see I bowled a very normal delivery தான். அது இந்த சாந்தி சாந்தி. அவங்க டீமோட லீடிங் விக்கெட் டேக்கரே சிவம் அவன் தான், துபேவா? எனக்கு தெரியல. அது நம்ம டீமுக்கான லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்கும். அவங்க லீடிங்கா விக்கெட் தான் இருக்கும். அது கசான்ஃபர் தான் அவங்க டீமுக்கு அதிகமான ஆளு. தூபே அண்ட் பத்தி தென் கண்டிப்பா வந்து பேசலாம். பார்த்தோம்னா நடு செக்மெண்ட்ல எங்கேயாவது பேசலாம். ம். பிரேவிஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆனதுமே வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் தான். ஏன்னா அந்த ஒரு பவுன்சர்ல தான் அவுட் ஆனாரு நேத்து. அந்த பவுன்சர் இல்ல அண்ட் ஆல்சோ ஃபீல்ட் செட்டிங் வந்து பிரெவிஸ வந்து அந்த யாராவது அவர போய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்களேன். அப்படிதான் இருக்கு. பையன் அடிக்க ஆரம்பிச்சானா அடிச்சுக்கினே இருக்கான். டேய் இருடா ஒரு நிமிஷம். கொஞ்சம் டீம் சிச்சுவேஷன புரிஞ்சுக்கோடா. உன்ன விட்டா ஆளு கிடையாதுடா அங்க அடிக்க. ஒரு நிமிஷம் பொறுடா அப்படின்றான் அவன். சந்திரமுகி மாரி ஆடுறான் அவன் பாட்டுக்கு. தக்க ஜிம்மி, தக்க ஆனா ஜிம்மி, தக்க ஜிம்மின்னு நீங்க போடுறான் அவன். மும்பை இப்படி சொல்றோம்ல, ஆனா அந்த இடத்துல மும்பையோட டாக்டிக்கல் நீங்க யோசிச்சு பாருங்களேன், செமையா இருக்கும். என்னன்னா ஆடுறது 7th பிட்ச். அதாவது ஒரு சைடு ஆஃப் த கிரவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, லெக் சைடுல ஃபீல்டர்ஸ் ஃபுல்லா நிக்க வச்சுட்டு மிஸ் ஆனா கேட்ச், ஆஃப் சைடுல தான் அடிக்கணும். நான் பாலை வந்து ஆஃப் சைடுல தான் போட போறேன். வளைச்சு முடிஞ்சா அடி, இல்லையா தூக்கி அங்க அடி. ஓகே, ஏன்னா வளைச்சு அடிக்க ட்ரை பண்ணா கேட்ச், ஆஃப் சைடுல அடினாங்க. அதாவது கார்த்திக் சர்மா அடிச்ச 2 6 இருக்கட்டும், பிரவேஸ் அடிச்ச 6 இருக்கட்டும், நிறைய ஆஃப்ல கார்த்திக் தான் சர்மா போயிருக்கும். இஃப் யூ ஹேவ் த ஷாட் கோ ஃபார் ஆஃப் சைட் 6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியும் ஆஃப் சைடுல தான் போடுறாங்க. இவனும் முடிஞ்ச அளவுக்கு வளைச்சு 6 எல்லாம் அடிக்கிறான். ஆஃப் சைடுல பிரவேச சொல்றேன் அடிக்கிறான். ஆனா லெக் சைட் சொல்றீங்க. ஒரு இல்ல அவன் ஆஃப் சைடுல அடிச்சான், நேத்து அடிச்ச 6 ஓகே, லெக் ஓகே, சைடுல ஓகே. அடிச்ச 6 இருக்கு. பட் அதுவுமே ரொம்ப ட்ரை பண்ணி தான். அவனுக்கு நீ அடிச்சா இஃப் யூ ஹேவ் அ ஷாட் கோ ஃபார் இட் அப்படின்னு ஆஃப் சைடுல தான் பால். அஸ்வினி குமாரா இருக்கட்டும், வேற யார் பவுலிங் போட்டாலுமே அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அஸ்வினி குமார் வந்து ஒரு பவுன்ஸ் போடுறான், ஒரு 6 அடிக்கிறான். ஓகேவா, தூக்கி லெக் சைடுல அடிச்சிட்டான். பிகாஸ் அந்த ஷார்ட் பிச் பால் வந்து ஸ்ட்ரைட்டா உடம்புக்கு நேரா வச்சா வளைச்சு அடிச்சிட்டான். அடுத்த பால் ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடுல வைக்கிறான். கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன ஃபீல்ட் செட்டிங் வந்து தேர்ட் மேன் ஃபைனா வைக்கிறாங்க உள்ள. சாரி, வெளியே தேர்ட் மேன் வந்து ஃபைனா வந்து வெளியே வச்சிருக்காங்க. ஆஃப் சைட்ல பவுன்ஸ் வைக்கிறாங்க. அவன் அங்க வளைச்சு ஒன்று அடிக்கிறான், கேட்ச். ஸோ இது என்னன்னா அவங்க வந்து நான் பிரவிஸ்க்கு மட்டும் இல்ல எல்லா பேட்ஸ்மேனுக்குமே சேலஞ்ச் பண்ண போறேன், இதுதான் என் ஃபீல்ட் செட்டிங்னு வச்சாங்க. ஸோ அந்த விஷயத்துல வந்து மும்பை இந்தியன்ஸ் தி யூஸ் த கிரவுண்ட் வைஸ்லி. பட் அங்க சேட்டா வந்து அது கம்ப்ளீட்டாவே டெமாலிஷ் பண்ணிட்டாரு. பட் சேட்டாவை தவிர மத்த எல்லாரையுமே அவங்க ட்ராப் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரேன். தட்ஸ் ரியலி குட். சேட்டா வந்து ஃபவுண்ட் ஹிஸ் கேப். சேட்டா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட இன்னிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ஒர்க் பண்ண. ஏன்னா சேட்டாவோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட லைக் சிஎஸ்கே ஜாயின் பண்ணிட்டு அந்த செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமா இன்டர்வியூஸ்லாம் இருக்கும். அந்த இன்டர்வியூஸ்லாம் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னோட விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விக்கெட். ஐ ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். நான் அது ரெஸ்பான்சிபிளாக ஆட ஆரம்பிக்கணும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அதனால் அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது நல்லாவே அவர் எடுத்துக்கிட்டு ஸ்டார்டட் டு ப்ளே. ஸோ ட்ரூ. அதனால வந்து எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிளான ஒரு பில்டு தான் நமக்கு நேற்றுக்கு சேவ் பண்ணுச்சு நம்மள. ஆமா. அண்ட் ஆல்சோ நீங்க சொல்றதுக்கு ஐம் ஆடிங் ஒன் மோர் ஃபெதர் டு திஸ். எப்படின்னா ஒரு தேர்ட் மேன்ல தான் அவர் வந்து நிறைய ஸ்டார்டிங்ல பவர் பிளேயர் வந்து அவரும் சரி சர்ஃபாஸ் கானும் சரி நிறைய பவுண்டரிஸ் வந்து தேர்ட் மேன் இன்ல தான் ஃபைனா இருக்கிறதுலாம் அடிச்சாங்க. அந்த டைம் நாங்க ஸ்லிப்பும் வச்சிருந்தாங்க இன்ஃபேக்ட். ஓகேவா, ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் வைஸா யூஸ் பண்ணாங்க. பால் அவுட் சைட்ல தான் போடுற, அண்ட் ஆல்சோ இந்த சைட்ல கிரவுண்ட் தான் பெருசு, இந்த பக்கம் அடிக்க முடியாது. அதனால என்ன பண்றேன், ஃபைனா அடிச்சு 4 எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இஃப் ஐம் கோயிங் டு மசில் பால் அண்ட் தென் ஐம் கோயிங் டு யூஸ் அ சாஃப்ட் ஹேண்ட்ஸ். அந்த மாதிரி மாத்தி ஆமா, மாத்தி அவர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தார் பவுலர்ஸ். ஆமா, அது சூப்பரா இருந்துச்சு அந்த விஷயம். சேட்டாவும் சரி ஆமா. சர்ஃபாஸ் கானும் சரி அந்த விஷயம் அது அழகா யூஸ் ரொம்ப பண்ணாங்க. தே ரொம்ப ஆர் ரியலி குட். சூப்பர்பான ஒரு அதான் சொல்றேனே நம்ம ப்ராப்பரா நீங்க வந்து பிளான் பண்ணி ஆடுனீங்கன்னா, ஐ திங்க் யூ கேன் கோ ஃபார் பிக் ரன்ஸ் மும்பைல மெயினா. அது சேட்டா ட்ரூ. பயங்கரமா யூஸ் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ வந்து நான் ஆமா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மும்பை நல்லா பவுலிங் போட்டு ஈஸியா விக்கெட் எடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியான பிட்ச் தானே இது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆ, ஆ. ஏன்னா அதுதான் சொன்னாங்க டாஸ் டைம்ல வந்து ஆமா, மேல தான் கிராஸ் உண்மைதான். இருக்கு. நானும் அதான் ஃபீல் ஆனா பண்ணேன். இது ரொம்ப நல்ல விக்கெட் தான் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆமா. ஓகே அந்த பொய் பச்சைன்னு சொல்லுவோம் நாங்கலாம். இந்த கிளப் கிரிக்கெட்லாம் ஆட போகும்போது, "மச்சான் பொய் பச்சைடா இது" அப்படின்னு சொல்லிட்டு போவோம். பாட்டா விக்கெட்டா இருக்கும். பொய் பச்சைடா சும்மா மேல மட்டும் கிராஸ் மட்டும் போட்டு வெட்டியிருப்பானுங்க. அந்த நிப்லாம் இருக்காது. ஓகே. அது சாலிடான எக்ஸாம்பிள் வந்து ஜேமி ஓவர்டனோட ஒரு ஓவர் தானே போட்டாரு. 2 ஓவர் எவ்வளோ ரன்ஸ் குடுத்தாரு? ரொம்ப அதிகமா குடுத்துருக்காரு. 14 ரன். 14 ரன்ஸ் கிட்ட குடுத்தாரு. அது செகண்ட் ஓவரா, ஃபர்ஸ்ட் ஓவரான்னு தெரியல. ஒரு ஷார்ட்ஸ் போக ஆரம்பிப்பாங்க. அவருக்கு வந்து அந்த ஆமா, ஃபர்ஸ்ட் விக்கெட்ல ஓவர்ல டேக் ஆன் ஓவர்டன் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலி. சொல்ற மாரி. ஓவர்டனுக்கு வந்து அந்த விக்கெட்ல நிப் இல்லாம இருந்துச்சு. நிப்னா ஓ. என்னதுன்னா, நிப் அப்படின்னுவாங்க. நிப்னா என்னதுன்னா, பால் பிட்ச் ஆன உடனே ஃபட்டுன்னு போயிட்டு பேட்ஸ்மேன மோதும். ஓ. ஓகே. அது வந்து பெருசா மோதல. ஒரு 2, 3 பால் மோதுச்சு ஆஃப் கோர்ஸ். பட் வந்து நெறைய பால் அந்த கன்சிஸ்டன்ட்டா அவருக்கு போய் அந்த மோதிட்டே இருப்பாரு அவரு.
பேட்ஸ்மேனை. அது ம். பண்ணவே இல்ல. ஓகே. அதனாலேயே வந்து ருத்து வந்து அவரோட ஓவர வந்து கட் பண்ணிருவான் நடுவுல. கட் பண்ணிட்டு ஸ்பின்னுக்கு பயங்கரமான பர்ச்சேஸ் இருந்தது விக்கெட்ல. செம்மையா இருந்துச்சு. அக்கீல் ஹுசைன்லாம் எப்பா என்னாமா யூசேஜ் பண்ணான் அந்த விக்கெட்ட. அண்ட் ஆல்சோ நூர் அஹமத் as well. அண்ட் ரஜினி, பிச்சு ஆ, மேய்ஞ்சிட்டானுங்க. நீங்க சொன்னதுக்கு நான் ஜஸ்ட் ஆடிங். நேத்திக்கு நம்ம பேசியிருந்தோம். நேத்திக்கு மீன்ஸ் ப்ரிவியூல நம்ம பேசியிருந்தோம். என்னன்னா, அக்கீல் ஹுசைன், ஐ மீன் நூர் அகமது, இப்ப நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலர் எனக்கு ஸ்பின்னர்னு நம்ம போனோம்னா, நமக்கு அக்கீல் ஹுசைன்ற ஒரு பவுலர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது லெஃப்ட் ரைட் அதெல்லாம் இல்ல. அக்கீல் ஹுசைன் வில் லீட் த பவுலிங் வித் இஸ் டிஃபென்சிவ் ஸ்டைல் அண்ட் பேக்ல வந்து பின்னாடி நூறு வந்து விக்கெட் எடுப்பான். இதுதான் அவங்க ஸ்டைல நம்ம சொல்லியிருந்தோம். நேத்து நடந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவே அக்கீல் ஹுசைன் பண்ணா, நான் ஏன் டிஃபென்சிவ் மட்டும் போனோம், விக்கெட் எடுத்தான். அண்ட் ரஜினி லெசன் எடுத்தான். லெசன் ஆமா. எடுத்தான் அவன். எப்படின்னா, ஐ மீன் லெட்ஸ், அவன் நம்ம பவுலிங் பேசும்போது பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பேட்டிங்ல இருக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் இருக்கு. என்னன்னா, நம்ம பேட்டிங் பண்ணும்போது ஆப்போனன்ட் பவுலிங்ல பும்ரா இஸ் மாஸ்டர் கிளாஸ் ரஜினி. வேற லெவல். அண்ட் ஆல்சோ 16th ஓவர் அவன் போட்டான் பாருங்க, 2 ரன் ஒரு விக்கெட். 16வது ஓவர்ல சேட்டா, பிரிவிஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜேமி ஓவர்டன் இந்த மாதிரி ஆளுங்க நிக்கும் போது அந்த டைம்ல வச்சு லாக் பண்றதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி திங். ஜேமி அண்ட் ஓவர்டன். அவருக்கே பெருமையா இருக்கும் அதெல்லாம் சொல்லும் போது. அதே நானா? அதான் இருக்கும். ஓகே அண்ட் ஓகேப்பா. ஆல்சோ இது வந்து சேட்டா அண்ட் தென் கார்த்திக் சர்மா, ரஜினி, ருத்து, இந்த மாதிரி செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரே வந்து நேத்திக்கு யாரு, ருத்து தான். தேர்ட் ரன் ஸ்கோர் வந்து கார்த்திக் சர்மா. இது என்னன்னா 21 ரன் 20 பாலுக்கு 19 பாலுக்கு இந்த மாதிரி. ஐ மீன் ஸ்ட்ரைக் ரேட்டே வந்து பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கும். 120 தான் இருக்கும். 2 6 அடிச்சாருன்னு சொல்லலாம் கார்த்திக் சர்மா. பட் ஸ்ட்ரைக் ரேட் இன்னுமே ஒரு கன்சர்னிங் பாயிண்டா தான் இருக்கு இல்ல கார்த்திக் இல்ல இல்ல சர்மாக்கு. ஆனா கார்த்திக் அவர் தேர்ட் சர்மா ஹையஸ்ட் வந்து ரன் ஸ்கோரர். இந்த சின்ன பசங்கலாம் ஆடுவாங்க. லைக் வந்து நான் அடிச்சா 6 4 தான் அடிப்பேன், இல்லைன்னா அடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடுவாங்க. இவர் தலைவன் வந்து 3 பால் டாட் பால் வைக்கிறான், 6வது பால் 6 ட்ரை பண்றான். சொன்னாங்க இதுல கூட பத்தி பேசும்போதெல்லாம் இந்த பிராக்டிஸ் டைம்ல இப்போ 3 பாலுக்கு ஒரு வாட்டி 6 அடிச்சிடுறான்ப்பா அவன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அவன் இங்கே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல 3 பால் ஒரு அப்படி வாட்டி 6 பார்த்தோம்னா அடிக்கிறேன் அப்படின்னு இன்னொன்னு சொல்லிட்டு. சொல்லட்டுமா, மொத்த இடமும் ஒண்ணு சேருதுன்ற மாதிரி நான் ஸ்ட்ரைக்ல இருக்கு சஞ்சு சாம்சனோட ஸ்டார்ட் என்னன்னா எவ்ரி 4 பால் அவர் ஒரு பவுண்டரி அடிப்பாருன்றது ஒரு ஸ்டார்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. சிங்கிள் ஓடுவான்ல அந்த 4 பால்ல. அதுதான் சொல்ல வரேன். அடுத்த பால் அதான் சீக்கிரம் சொல்றேன். ஓடவே சிங்கிள் மாட்டேங்கிறான். ஓட அதுதான் பிரச்சனைன்னு மாட்டான். சொல்லிட்டு இருக்கேன். தம்பி நீ தோனி ரீப்ளேஸ் பண்ண போறியான்னு தான் கேட்டோம். நீ உண்மையிலே பண்ணிட்டு இருக்க. அமைதியா இரு. மம்முட்டி அதேதான் அங்க பிரச்சனை. வேற பண்ணுவாரு. அவர் வந்து 2 பாலுக்கு ஒருக்கா 6 அடிப்பாரு. நீ அப்படி பண்ண மாட்டேங்கிற. அதேதான். அமைதியா இரு. எனக்கு இன்னொரு ஒரு நம்ம பேட்டிங் பத்தி பேசுனதால மும்பையோட பவுலிங் பத்தி நம்ம பேசி ஆகணும் இல்லையா? எனக்கு ஆமா. வந்து ஒரு மேஜரான ஒரு கன்சர்னா என்ன பார்த்தேன்னா வந்து ஆக்சுவலி நான் கிறிஸ் பகத்ன்னு நினைக்கிறேன் அவர் பேர். இஃப் ஐம் நாட் ராங். லாஸ்ட் மேட்ச்ல சூப்பர்பா பவுலிங் சூப்பர். போட்டு கொண்டு பயங்கரமான வாங்க. பிரேக் த்ரூலாம் மறந்துட்டேன் நான் எடுத்து பாயிண்ட். கொடுத்தாரு பவர் பிளேல. ம். நான் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ நாங்க அந்த டிவில கிறிஸ் பக்கத்தெல்லாம் காட்டிட்டு அந்த அயன் பிஷப் தான் எப்பவுமே அது ஒரு புகழ்ந்து பேச ஆரம்பிப்பார் எல்லாரும் பத்தியுமே. அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார். கிறிஸ் பக்கத் வந்து இது பேசிட்டு இருந்தார். லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணா, அது பண்ணா, அது பண்ணான்ட்டு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். மச்சான் அவன் செமையா போடுவான்டா, இவன் பவர் பிளேல உள்ள வந்தானா அவனை பொட்டலம் கட்டு போவான்டாமா எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அவனை பவர் பிளே காட்டவே இல்லை. இடத்துல கண்ணிலே போடுறான். காட்டல. நியூ போன பால் மேட்ச்ல கையிலே பவர் பிளே எல்லாம் போட்டான். கரெக்ட். நியூ பாலே அவன் கையில கொடுக்கல. ஆமா. நியூ பாலே அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டது எனக்கு தெரிஞ்சு 15வது ஓவர் மேல தான் வந்தான். ஞாபகம் இல்லை சரியா. இல்ல 15வது டெத்ல தான் கொடுத்தாங்க. 14 ஆக்சுவலா ஓவர்ஸ் லாஸ்ட் வரைக்கும் 2 வரல. ஓவர் அது மட்டும் டெத்ல தான். இந்த ஆறாப்பைய சும்மாவுமா இல்லாம துரு பாலத்தை வந்து ஓடி போடிங் போட ஆரம்பிச்சான் பவர் பிளேல. வச்சு செஞ்சான் ஆமா. ருத்துராஜ். அவனை ருத்துராஜும் சரி சாம்சனும் சரி போட்டு ஏதோ அதாவது இப்பதான் லாஸ்ட் பாக்குறேன். ஓவர் 2 ஓவர்ல வந்து தலைவன் 38 ரன் கொடுத்திருக்கான். ஆமா லாஸ்ட் ஓவர் 18 2 ஓவர் கொடுத்தாங்க இல்ல இல்ல இவருக்கு கிறிஸ் கிறிஸ் பகத்துக்கு. பகத்துக்கு ஓகே. ஹர்திக் பாண்டியா வந்து 2 ஓவருக்கு 32 ரன் அது வேற. கொடுத்துட்டு அவர் ஆக்சுவலி பாட்டுக்கு. உண்மை சொன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் அதான். இவரு டெத்ல போட்டுருக்கணும், இவர் பவர் பிளேல போட்டுருக்கணும். அங்கேயே ஒரு பிளண்டர் இருந்துச்சு. பிகாஸ் நான் அந்த கிறிஸ் ஸ்வாப் தான் பகத் இஸ் நான் கேட்க வந்தேன். கிறிஸ் அந்த பகத் ஸ்வாப் வந்து ஒரு பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு. நல்ல ஸ்வாப். ஆக்சுவலி அது உண்மைதான். நம்ம அதுதான் பேசியிருந்தோம். அந்த டீமுக்கு லாஸ்ட் மேட்ச் ரிதம் செட் பண்ணி கொடுத்தே கிறிஸ் பகத் தான். ரிதம் செட் பண்றது மீன்ஸ் ஸ்டார்டிங்ல போட்டு கொடுத்ததே அவன் தான். ஆமா. அப்படிங்கும் போது அவனை தூக்கி டெத்ல போட்டு எதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இதை நோட்டீஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ கிறிஸ் பகத் வந்து லாஸ்ட் 2 வருஷமாவே மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு நெட் பவுலர். ஓகேவா? அப்படிங்கும்போது மும்பை இந்தியன்ஸ்க்கு கிறிஸ் பகத்தோட ஸ்ட்ரென்த் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சுமே ஏன் இப்படி போனாங்கன்னு நம்ம யோசிச்சோம்னா அங்கதான் தெரியும் ஹர்திக் பாண்டே ஒரு தலசன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கதான் இருக்காரு ஹர்திக் பாண்டியா. தலசன் கிலசன்லாம் இல்ல. நீங்க சும்மா ஃபர்ஸ்ட் கேப்டன்சி பண்ண நீங்க தலசன் போடுறீங்க. எல்லா 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 கேஸையும் தலைப்பேர்ல போடுங்கன்னு சொல்லிட்டு எழுதிடுறீங்க. இல்ல அவன் ஆக்சுவலி வந்து எம்ஐ குஷியா இருந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுமே வர்றான். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பா இல்ல இருக்காங்க. நேத்திக்கு பிகாஸ் தி பாவம் அந்த சீனியர் பிளேயர்ஸ் ஆர் ஆகாஷ் அம்பானின்னு நினைக்கிறேன் ஒரு பேர். ஓனர் அவர் தானே. சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப அவரு அனிமேட்டடா போனா தெரிஞ்சாரு. பரவாயில்ல. எல்லாரையும் போக சொல்லிட்டாரு அவரு. அது அதுதான் 7வது சொல்றேன். விக்கெட் தான். 86க்கு 7வது விக்கெட் நம்ம விழுந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல அவர் எழுந்து இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது. இந்த டெரரிசம்லாம் என்னால ஆமா. பார்க்க முடியாது. எல்லாரும் கிளம்புங்கடா, வீட்டுக்கு போங்கடா, அனாத்தமா உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எல்லாரும் போ பாய் அப்படின்னு புள்ள சொல்லிட்டு குட்டிகளை படிக்க வைங்கடா. அந்த பாஸ்கர் பாஸ்கரன்ல பால் பாண்டி பண்ணுவாள் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. எல்லாம் வெள்ள கிளம்பு அண்ட் அப்படின்னு ரஜினி, சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயம் வந்து லைக் லெட்ஸ்
கெட் இன்டு தி செகண்ட் இன்னிங்ஸ் டாக் அபௌட் இட். நான் செகண்ட் இன்னிங்ஸ் போறதுக்கு முன்னாடி சிஎஸ்கேயோட பவுலிங்ல இது வரைக்கும் யாரும் இதை நோட்டீஸ் பண்ணல. நான் பார்த்த வரைக்கும் சோஷியல் மீடியாலையும் சரி, வேற எந்த சேனல்லையும் சரி சொல்ல நாம சொல்றோம் இதை. அதாவது லாஸ்ட் 3 மேட்ச்ல ஒரு பால் கூட நம்ம நோ பால் போடவே கிடையாது. தட் இஸ் ஆக்சுவலி ஷோவிங் தட் சிஎஸ்கேஸ் பவுலிங் டிசிப்ளின் ஹஸ் கம்ப்ளீட்லி இம்ப்ரூவ்ட். ஓகேவா? அப்படியா? ஃபீல்டிங் டிசிப்ளின் எனக்கு வகையில தெரியாது பார்த்தோம்னா பாத்தியா? இல்ல லாஸ்ட் 3 இல்ல மேட்ச்ல எனக்கு போடல, ஒரு தெரியாது, நோ எனக்கு பால் கூட உண்மையிலே கிடையாது. தெரியாதுனே, எனக்கு தெரியாதுனே. முதல்ல அப்படியா? ஸ்டார்ட் தானே. ம். ஆமா, லாஸ்ட் 3 மேட்ச்ல ஐ மீன் நான் இன்க்ளூடிங் இந்த மேட்ச் நேத்துக்கு நடந்த எம்ஐ மேட்ச் சேர்த்து சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா பவர் பிளேல ஓகேவா நேத்துக்கு போட்டது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் நேத்துக்கு பவுலர்ஸ் பவுல்டு டு த ஃபீல்டர்ஸ். அவங்க பேட்ஸ்மேனுக்கு பவுலிங்கே போடல. இங்க நான் நிக்க போறேன், நிறுத்த போறேன், இவனுக்கு இதை மட்டும் தான் போகணும் பால் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணா நூர் அகமது வந்து போட்டாரு ஃபர்ஸ்ட் பால் வைடு, ஆனா பால் ஃபீல்ட் ஆச்சு. இதே நம்ம இது முன்னெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க 4 போயிருக்கு. பால் ஃபீல்ட் ஆகல. சஞ்சு சாம்சன் அதை தடுத்தான். ஒரு இல்ல சிங்கம் இல்ல போல் தடுக்கல. பாய்ந்தான். சஞ்சு சிங்கம் சாம்சனையும் போல் தாண்டி போச்சு பாய்ந்தான். அந்த பால். கிளவுவில் பட்டு கீழே விழுந்தது. அந்த பந்து சறுக்கி போய் விட்டது. அது ஜப்பி வேற பட்டுச்சா? விட்டான். நான் ஆமா, படல நினைச்சேன். ஜப்பி ஓகே, விட்டான். ஜப்பி பால விட்டான். ஜப்பி ஆமா. விட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பின்னாடி இந்த பக்கம் வந்து ஒரு இன்னொருத்த வந்து எவனோ அன்ஷுல் கவர் நினைக்கிறேன். பண்ணி தூக்கி ஆமா, அடிச்சான். அதை அன்ஷுல் நினைக்கிறேன், எனக்கு அந்த சரியா தெரியல. அளவுக்கு வந்து ஒரு மேசிவான ஒரு அதை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஐயோ, ஆமா, இதுல நான் வேற நூறு நல்லா அகமது போடுற எக்ஸ்போஷருக்கு வேலை போறதா இவன்தானடா. சொல்லியிருந்தேன். ஐயோ, அடிக்க ரெடி ஆகி பாக்கல. இந்த மனுஷன் வேற பயங்கரமா வேற போய் பேசிட்டு இருந்தாரு. 100 தான் 100 தான் 100 தான் சொன்னாரு. என்னடா ஆமா. அவன் எடுத்த உடனே ஒரு பக்கமா அடிக்கிறான்னு அண்ட் பார்த்தேன். அப்புறமா எஃப்1 அது டியூ படத்துல ஃபேக்டர் இருந்திருக்கு போல இருக்கு கிரவுண்ட்ல நேத்திக்கு. ஆமா ஆமா ஆனா டியூ பால் ஃபேக்டர் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஸ்டிக்கியா ஒரு மாதிரி கையில இருந்து போடுறதுக்கே கரெக்ட் தான், கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு போல. டியூ அதனாலதான் இருந்துச்சு அவர் தான். அப்புறமா தொடச்சிட்டு இதுல ஊதலாம் நீங்க செஞ்சாரு. இப்படி யோசிச்சீங்கல்ல, நான் இப்படி யோசிச்சேன். டியூ ஃபேக்டர் வேற இருக்கு, நம்ம ஆளுங்க ஆல்ரெடி கேட்ச விட்டா பால் சரியில்லைன்னு டியூ வேற இருக்கு. காரணம் சொல்றது காரணமே தேவையில்லை, ஈஸியா காரணமே சொல்றாங்க. இல்ல. தூக்கு வேற ஆனா ஃபீல்டிங் நேத்திக்குன்னு இருக்காரு, என்ன பார்த்து நினைச்சிட்டு இருந்தேன். பால் கேட்ச் போன பால் எல்லாமே வந்து பிரேவிஸ் மாதிரியான ஒரு நல்ல ஃபீல்டர் கிட்டயோ, ஆமா சர்ஃப்ராஸ் ஆமா கான் மாதிரியான நல்ல ஃபீல்டர் கிட்டயோ, அந்த நான் கேட்ச் விட்டானுங்க ஒரு 2 ரஜினி. மேட்ச் முன்னாடி. பட் ஸ்டில் இன்னொன்னு சர்ஃப்ராஸ் கான் வந்து லைக் நீங்க ஜஸ்ட் கொடுத்தோன்னே சொல்றேன். சர்ஃப்ராஸ் கான் வந்து நேத்திக்கு மீன்ஸ் நார்மலாவே ஒரு கொஞ்சம் அனிமேட்டடாவே தெரியறாரு. ஆனா அது வந்து ஒரு சிஎஸ்கே என்விரான்மெண்ட் குள்ள வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஆள் தேவை. பிகாஸ் அவன் போட்டு தேவைதான். பச்சான் போடு அதுதான் நம்ம அப்படின்ற ஃபர்ஸ்ட் மாதிரி. சொல்லிட்டு இருக்கோம். அதான் 2 ஏன்னா இயர்ஸ் நான் வந்து போன சீசனும் சரி, அது முந்தின சீசன் அதுதான் அவனால தான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்விரான்மெண்ட்ல. ஆமா அந்த மாதிரி ஒரு ஆளு அவன் தான் இல்ல. இப்போ வந்து அவன் ஒரு சில மேட்ச்லாம் இருக்கு. சரியா ஞாபகம் இல்லை. அன்சுல் கம்போஜ் ஒரு கேட்ச் எடுப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மேட்ச்ல பாயிண்ட்ல ஏதோ எடுப்பானோ ஏதோ அவன் பண்ணுவான். ம். அப்போ இவன் ஃபீல்டிங் பண்ணுவான். அப்போ இவன் கடற்கடன்னு ஓடி போயிட்டு அவன் பயங்கரமா அப்ரிஷியேட் அதெல்லாம் பார்க்கும்போது ரைனாவோட ஸ்டைல் மாதிரி இருக்கும். ரைனா வந்து அப்படிதான் பண்ணுவான். டைரக்டா ம். ஓடி போயிடுவான். எங்கேயாவது இருப்பான் ரைனா. அங்க இருந்து ஓடி வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ணிட்டு மண்டே வந்து முடியெல்லாம் ஆ கசக்கி விட்டு அப்புறமா தான் போவான் அவன். ஸோ அந்த சோ மாதிரி தான் அந்த இவனும் மாதிரி ஒரு பண்றான். ஆள் வந்து மிஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. பேட்டிங் பிகாஸ் தான் ஆட நான் மாட்டேங்கிறான். பாக்குறேன் ஒரு பால் வந்து ஸ்டார்டிங்ல பவுன்சர் மீன்ஸ் டிகாக் அடிப்பாரு, கேட்ச் ஒன் பிச்சில் தான் வரும், பிடிச்சிட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ரன்னிங் சிங்கிள் போகாம டக்குனு எடுத்து போய் பாலை வந்து ரீபவுண்ட் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி லாஜிக்கலா இருக்கும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எதுக்கு சர்ஃப்ராஸ் கான் வந்து இவ்வளவு ஒரு எந்துவா ஒரு அனிமேட்டடா தெரியணும்னு இருந்துச்சு. ஆனா தெரியணும் இல்ல, கொஞ்சம் அதுதான் ஒரு கேரக்டர். எக்ஸாக்ட்லி எனக்கு ஐ மீன் நான் மிஸ்டேக்கா இருந்தேன்னு சொல்ல வரேன். அதுக்கு அடுத்து மேட்ச் வந்து ஒரு 2 பால் கழிச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக பார்க்கும்போது அண்ட் அது என்விரான்மெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நான் பொறுமையா ரியலைஸ் பண்றேன். தட் இஸ் ரியலி குட். அந்த மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா தேவைன்னு சொல்ல வரேன். அதுதான் கண்டிப்பா சர்ஃப்ராஸ் கான். ஐ வாண்ட் அப்ரிஷியேட் இட். அண்ட் கண்டிப்பா. ஆல்சோ முகேஷ் ஸ்டார்க் ரஜினி நான் சொல்றது மேபி ஆச்சரியமா இருக்கும். நம்ம சேனல்ல முதல் டைம் சொல்ற மாதிரி இருக்கும். முகேஷ் ஸ்டார்க் வெர்சஸ் டிகாக் இட்ஸ் அன் ஆர்ட். செட் பண்ணி எடுத்தான் மனுஷன். நான் வந்து முகேஷ் ஸ்டார்க் வந்து அப்பாலஜி லெட்டர்ல எழுதி வச்சிட்டேன். இன்சைட் அட்ரஸ் எட்ஜ் மட்டும் சொல்லி தானடா இங்க அனுப்பிச்சிடுறேன். உள்ள போச்சு. ஆமா இன்சைட் தான். அண்ட் ஆல்சோ அந்த பால் வந்து எல்லாமே வந்து அவங்க நமக்கு என்ன பண்ணாங்க, ஆஃப் சைடு அதிகமான ஃபீல்டர். அதே மாதிரி பிகர் சைடு ஆஃப் த பிகர் சைடு ஆஃப் த கிரவுண்ட்ல வச்சு அதே சைடுல தான் பால் போட போறேன். நீ 6 தான் அடிப்பேன். அவர் வளச்சடிச்சு ஃபர்ஸ்ட் 6மே எங்க லெக் சைடு அடிச்சாரு. ஓகே, நீ முடிஞ்சா அடி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் சைடு. நீ எங்களுக்கு சேலஞ்ச் சேம் கொஸ்டின் பேப்பர் உனக்கு வச்சு போடு அப்படின்ற மாதிரி. அது யாரு, லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் முகேஷ் ஸ்டார்க் ஓடுறாரு எடுக்கிறாரு. சோ அங்கதான் சொல்ல வரேன். நேற்றுக்கு நிறைய விஷயங்களை முடிச்சு விட்டாங்க. ஏன்னா திலக் வர்மா வெர்சஸ் அகில் ஹுசேன் போல்ட் எடுத்ததும் சரி, அதே மாதிரி முகேஷ் ஸ்டார்க் வெர்சஸ் டிகாக் போல்ட் எடுத்ததும் சரி, லெஃப்ட் வெர்சஸ் லெஃப்ட். அது என்டையராவே கேப்டன் ஷுட் அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்ல இதுக்கு மேலதான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு தெரியல. இதுக்கு எதார்த்தமா நடந்துச்சான்னு தெரியல. கேப்டன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். மாட்டான். ஆக்சுவலி நம்ம கார்த்தி சர்மாவை கடிச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கரெக்டா அவன் அந்த 18 பால் மட்டும் ஆடலன்னு வச்சுக்கோ, 3 ஓவர் ஆடல வச்சுக்கோங்களேன், பிரசாந்த் வீர் உள்ள வந்திருப்பான் இம்பாக்ட் சப்பா. ஆமா பேட்லாம் கட்டிட்டு வரட்டு இருந்தான் சொன்ன மாதிரி. அவன் வேற ஆனா பேடு கட்டி எனக்கு நான் சின்ன பையன் தான், எனக்கே பிபி வந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு டென்ஷன் பண்றானுங்க அவனுங்க. எக்ஸாக்ட்லி. நான் வந்து பிரசாந்த் வீர் ஆடக்கூடாதுன்னு சொல்ல, நாம தான் பேசணும் ஆடணும்னு சொல்லி. அவர் ஆடி இருந்தா தூபேக்கு பதில் ஆடட்டும் இல்லையா, அவர் பிளேயிங் லெவல்ல ஆடட்டும். இந்த இம்பாக்ட்ல அவர் உள்ள கொண்டு வரதான் கூடாது. அகில் ஹுசேன் தான் உள்ள வரணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான். நம்ம இப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அகில் ஹுசேன் 11ஸ்ல எழுதிது. அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இது நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு வந்து பிரசாந்த் வீர சப்பா உள்ள கொண்டு வரணும், வேற ஏதாவது ஒருத்தனை வச்சு சப்பா கொண்டு வா உள்ள. சும்மா உட்காந்து அகில் ஹுசேன் இதுக்கு மேல கை வச்ச ஃபிளமிங் அவ்வளவு மரியாதை கட்டுறோம். இல்ல நான் சீரியஸா சொல்றேன். இவ்வளவு நாள் நான் சப்போர்ட் லைட்டா பண்ணிட்டு இருப்பேன் அப்படி இப்படின்ட்டு. ஆமா அதான் பண்ண கிரைம் இதெல்லாம்.
பின்ன என்ன அகி எவ்வளவு கிரைம் பண்ணிட்டே இருப்பான், நம்மளும் எவ்வளவுதான் வந்து முட்டு கார்த் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஆமா. கார்த்திக் சர்மா இடத்துல கூட எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீர் வேணாம். தூபே இடத்துல பிரசாந்த் வீர். நான் சொல்றது மேபி சிலர் வந்து கொஞ்சம் தப்பா தூபே கன்வே எடுத்துதான் நீங்க ஆகலாம். பிரசாந்த் பட் வீர் உள்ள கொண்டு வரணும். நெக்ஸ்ட் அதுதான் மேட்ச்ல நல்லது. வந்து மம்மட்டி வந்துருவாரு. ஆல்மோஸ்ட் மம்மட்டி வந்துட்டாருங்க. இஸ் ரஜினி, அரைவ்டு. நான் அரைவ்டு தான். ஆனா நான் அரைவ்டு தான். ஆனா கிரவுண்டுக்கு அரைவ்டு எல்லாம் கிடையாது. நான் ரூம்ல இருக்கேன். அந்த மாதிரி அவர் இருக்கு. வேற வந்து டிக்கெட் சேல்ஸ் ஆயிடுச்சா, ஓகே மை ஜாப் இஸ் டன், ஓகே அனௌன்ஸ் பண்றேங்க நான் வரலன்னு சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு போயிடுறாரு. ஸோ இந்த அதேதான். மாதிரி பண்ணாதீங்க மிஸ்டர் எம்எஸ். நீங்க கண்டிப்பா தேவை. உங்களோட 4 6 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சிக்ஸா நெஞ்சமெல்லாம் இருக்கு. புண்ணா இருக்கு தம்பி. ஆமா. இருக்கு. அதே மாரி எனக்கு இன்னொரு பேட்டர்னுமே வந்து நான் பவுலிங்ல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது வந்து, நீங்க சொன்ன அந்த அகீல் ஹுசைன் அண்ட் நூர் அஹ்மதோட பார்ட்னர்ஷிப் கமல். அந்த ப்ரோமான்ஸ் பார்த்தீங்களா? எப்படி குரூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. சூப்பர், அது சூப்பர், வந்து சூப்பர். இந்த நீங்க சொன்னீங்கல்ல, அகீல் ஹுசைன் வந்து இப்ப விக்கெட் டேக்கிங்கும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச்லயுமே வந்து 1 விக்கெட் எடுத்து 28 ரன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாரு. அதிலேயே அவருக்கு 3 விக்கெட் வந்திருக்க வேண்டியது. அது கேட்ச் நம்ம ஆமா, வந்து அந்த பிரெவிஸ் அப்படி போடுவாரு. ஏன் ஏன் ஆமா. 4 போற? இந்தா 6 போ அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவாரு அவரு. அதே மாரி அது ஒரு சர்ஃபாஸ் கான் இருக்கும். வந்து ஆ. ஓடி வந்து செஸ்ட்ல ஏதோ மோதிட்டு கீழ விட்டுருவாரு கேட்ச. ஸோ இந்த மாதிரியான நிறைய சர்க்கஸ்லாம் அவங்க பண்ணி காட்டினாங்க அன்னைக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஆமா. பண்ணாம இருந்ததுனால அன்னைக்கே அகில் ஹுசைன் வந்து நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாரு. இன்னைக்கு வந்து அது மட்டும் இல்ல ரஜினி. இன்னைக்கு ஜேமி ஓவர்டன் கிட்ட யாரு திலக் வர்மா கொஞ்சம் வம்பிழுத்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்து இவன் அப்ப வந்து அங்க கேமரா வந்து அகில் ஹுசைன் போயிருக்கும். அகில் ஹுசைன் அதை தான் காமிச்சாரா வேற காமிச்சாரான்னு தெரியல. பட் நான் மீம்லயும் பார்த்தேன், நான் நோட்டீஸ் பண்ணேன். அதே வந்து மீம்ல பார்த்தேன். நம்ம நினைச்சதா இவங்களும் நினைக்கிறாங்களோ, ஐ மீன் அந்த மீம் போட்டவர் நினைக்கிறாரோன்னு நினைச்சேன். ஆனா அது உண்மையிலான்னு தெரியல. ஆனா என்ன திலக் வர்மாவோட பார்த்தாரு, என்ன விக்கெட் எடுத்துட்டு பண்ணாரு புரியல. ம். என்னன்னா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் எடுப்பாங்க ரஜினி. அது யாரு ஓகே, அது ஓகே, அது பார்த்து ஸ்கையும். திலக் வர்மா அகில் ஹுசைனுக்கு என்ன ஆச்சு? திலக் வர்மாவோட விக்கெட் வந்து அகில் ஹுசைன் எடுத்துருவாரு. எடுத்துட்டு என்ன பண்ணுவாரு, லைக் விக்கெட்ஸை கவுண்ட் பண்ற மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இது ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூடான ஒரு லுக் கொடுத்துட்டு அகில் ஹுசைன் நார்மலா பண்றதுதான் இல்லைன்னு சொல்ல. பட் சிஎஸ்கேல இந்த மாதிரி யாரும் பண்ணதில்ல. அதுவும் வேர்ட் ம். எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டா ஒரு டீம்ல ஒரு பிளேயர் பண்றதுங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் இல்ல நைஸ் எனக்கு ஆக்சுவலா திங்னு அகில் சொல்லலாம். ஹுசைனை பார்க்கும்போது இன்னொன்னு எனக்கு புரியும். வந்து ஒரு 3 பிளேயரை ஞாபகப்படுத்துது. ஒன்னு ஜடேஜா யாரு? ஃபர்ஸ்ட். ஆமா. அகில் ஹுசைனை எனக்கு பார்க்கும்போது ஒன்னு ஜடேஜா, எனக்கு இன்னொன்னு வந்து அஸ்வின், இன்னொன்னு வந்து பிராவோ. எனக்கு நான் 3 வந்து பேரை ஜடேஜா ஞாபகப்படுத்தும். பிராவோ வச்சிருந்த மைண்ட்ல அஸ்வின் மைண்ட்ல. ஏன் அஸ்வின் சொல்லுங்க, இது அஸ்வின் ரெண்டும் ஏன் எனக்கு நான் தெரியுது. சொல்றேன், அஸ்வினோட டாக்டிக்கல் பிரெயின் அவர்கிட்ட இருக்கு. அந்த பிச்சை யூஸ் பண்ற ஓகே. விதம், மத்த பவுலர்ஸை போய் காம்ப்ளிமெண்ட் பண்ற விதம், பேட்டிங் கூட வந்து ஆ ஆடும்போது சஞ்சு சாம்சனை வந்து இவர் தான் போய் ஓகே. சொல்லிருப்பாரு, ஆஃப் சைட்ல டேக் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிருப்பாரு. கொஞ்சம் வித்து குத்து ஆஃப் சைட்ல ஆட ரவி அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ம் ஆஃப் சைட்லாம் சிக்ஸ் அடிப்பாரு சஞ்சு சாம்சன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து அகில் ஹுசைன் வந்து 150 பிட்வீன் ஓவர்ஸா ம் இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அந்த இன்னிங்ஸ் பிரேக்ல இருக்கட்டும், அகில் ஹுசைன் டேக்ஸ் த டைம் டு கோ அண்ட் ஷேர் த இன்ஃபர்மேஷன்ஸ் டு அதர் பவுலர்ஸ். ஓகே. மச்சான் இங்க போட்டா ஒர்க் ஆகுது, இங்க போட்டா வேலைக்கு ஆக மாட்டேங்குது, இந்த எண்ட்ல இப்படி இருக்குது, அந்த எண்ட்ல இப்படி இருக்குது, இந்த பேட்ஸ்மேன் இந்த மாதிரி பேட்டை விடுறான், அந்த பேட்ஸ்மேன் அந்த மாதிரி பேட்டை விடுறான். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவர் கொடுக்குறாரு பவுலர்ஸ் கிட்ட. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆல்சோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பவுலிங் நீங்க யூனிட் இதுக்கு கிட்ட. முன்னாடி சொன்னதே நான் சொல்றேன். நீங்க சொன்னதே நான் சொல்றேன். அகில் ஹுசைன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டதுக்கு அப்புறம் அந்த கிரவுண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத ஸ்பின்னர் கிட்ட, அதாவது நூர் அகமது கிட்ட ஷேர் பண்றாரு அண்ட் அதர் பவுலர்ஸ் கிட்ட ஷேர் பண்றாருன்னு சொன்னீங்க. அண்ட் இதை நீங்க மட்டும் சொல்ல, அவரே சொல்லியிருக்கும், செஞ்சிருக்காரு. சோ அதனால தான் ஆமா. சொல்றேன், திஸ் கை இஸ் ஆக்சுவலி டாக்டிகலி குட். அது ஐம் ம். ஜஸ்ட் ஆடிங் டு யுவர் பாயிண்ட். நீங்க சொன்னதான் சொல்றேன். அண்ட் முன்னாடி வீடியோல இருக்கு மேபி ஜஸ்ட் காலிங் அவுட். அதுதான். ஆமா. சோ எனக்கு வந்து அது அண்ட் நான் ஒரு விஷயம் அகில் சொல்லட்டுமா, ஹசன் நீங்க கிட்ட சொன்ன நம்ம இன்னொரு விஷயமும் பார்த்துக்கலாம். நடந்துச்சு நேத்து. என்ன தெரியுமா, ஸ்கை வந்து கேப்லாம் ஃபைன் பண்றாரு ரஜினி. நான் சொன்னேன் ப்ரிவியூல, எங்க சொன்னேன் கேப்லாம் கிடையாது, ஆஃப் சைட்னா ஸ்கொயர் கிட்ட, லெக் சைட்னா தூக்கி வச்சுட்டான். சொன்ன அவ்வளவுதான், அதே தான் பண்ணாரு. அவ்வளவுதான், நான் அவரோட நினைச்சேன் ஷார்ட்ஸ் என்னது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அடிச்சு அப்படின்னு பாக்குறேன். என்ன ஸ்கை வந்து ஆக்சுவலி ஸ்கை அவ்வளவு வந்து ப்ரெடிக்டபிளா ரொம்ப இருக்காருன்றதான் ஒரு பாயிண்ட். எனக்கு இன்னொரு கன்சர்னும் வர ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? பும்ராவும் இப்போ ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்காரு. ஈஸியா டேக் ஆன் பண்றாங்க பும்ராவை. பும்ரா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பும்ரா வந்து நீ 40 ஓகே. ஓவர்ஸ் 50 ரன்ஸ்லாம் அடிக்க முடியாது எல்லா மேட்சுக்கும், ஓகேவா? ஆமா, ஆமா. பட் பும்ராவ 40 மேக்ஸிமைஸ் ஓவர்ஸ், பண்ணலாம். 4 ஓவர்ஸ் 50 30 ரன்ஸ். டு 35 ரன்ஸ் நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணலாம் எவ்ரி ஓவர், எவ்ரி ம் ம். சீசன், எவ்ரி இன்னிங்ஸ். அதுதான் பண்றாங்க. இப்போ பும்ராவை பாத்தீங்கன்னா 30 டு ஆமா, 35 ஈஸியா அடிக்கிறாங்க. முதல்ல கஷ்டம் ஆமா, அது அடிக்கிறது. லைக் விக்கெட்ஸ் எடுத்துருவாரு, ஒரு 3 4 விக்கெட் எடுத்துருவாரு, அப்புறமா 35 ஆமா, வரும். அது ஓகே. இப்போ ஆமா, விக்கெட்ஸே விட மாட்டேங்குது, நான் 35 கொடுத்துட்டு போயிடுறாரு அவரு. அது வந்து ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 150க்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்ல, டேய் இவன் தனியா போட மாட்டான்டா, இவன் ஹேண்டிகேப்டா, ஆப்போசிட் ஒருத்தனை விடுங்கடா, அப்பதானே இவன் விக்கெட் எடுப்பான் அப்படின்ற மாதிரி. அதேதான், பும்ராவுக்கும் அதேதான். வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் நீங்க ரெடி பண்ண பாருங்க. ஹர்திக் பாண்டியா அந்த சப்போர்ட் கிடையாது. போன மேட்ச்ல நான் வந்து சொல்றேன், எனக்கு அந்த கிரிஷ் பகத் பகத்தா, அந்த சப்போர்ட் இருக்கு. கிரிஷ் பகத் பகத் இஸ் குட் நீங்க வாங்க, சப்போர்ட். நீங்க வந்து போடுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். இல்லாட்டி வந்து கடபார வந்து துரு பிடிச்சு போயிடும், பாத்துக்கோங்க. ஆனா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு ஆப்போசிட்ல ஒரு கன் ஃபைட் இருக்கும்னு நினைச்சேன். இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், த ரியல் பங்காளி சண்டை, அந்த ஒரு எல் கிளாசிக்கோ அதை டிஃபைன் இல்ல பண்ணிருக்கோம். இல்ல பட் ஆக்சுவலி இதுவும் வந்து ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. நமக்கு ரன் ரேட் தேவை அப்படிங்கும் போது அப்பா இதுதான் அப்படின்ற மாதிரி உண்மையான இருக்கு. பங்காளி சண்டை என்ன கேட்டா. இப்படிதான் நம்மள வந்து பொட்டலம் கட்டுவானுங்க ஒரு 10 வருஷத்துக்கு ஆமா, முன்னாடிலாம். பவர் பிளேல போனா மேட்ச் நம்ம முடிச்சிருவானுங்க. நேத்துக்கு நாம அப்படிதான் முடிச்சோம், பவர் பிளேல முடிச்சு விட்டோம்.